உடல் ஊனமுற்றோருக்கு எந்த ஒரு அமைப்பும் முன் செய்யறது கிடையாது. இது போன்ற ஒரு அமைப்பை நான் கடந்த 2 ஆண்டு காலமாக இவர்கள் செய்யக்கூடிய சேவைகளை இங்கே நான் பார்க்கிறேன். 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சக்தி பவுண்டேஷன் ஏழை எளிய மக்கள் வாழ்விலே முன்னேற்றம் அடையும், அவர்கள் தேவையை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செய்து சிறு குழந்தைகள் அவர்கள் எந்த துறையிலே ஆர்வம் காட்டுகிறார்களோ அந்த துறையினை அவர்களுக்கு எடுத்து சென்று அவற்றை மேம்படுத்துவதற்காக பாடுபட்டு வருகிறது. நான் அவங்க வீடு பக்கத்துல தான் இருக்கேன். இருந்தாலும் என்னால் இங்கே அடிக்கடி வர முடியல, ஏன்னா என்னுடைய வேலை அதிகமாக இருக்கு. இது மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை கலந்துக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் அவங்க போடக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாம் நான் பார்ப்பேன், அடிக்கடி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்ப்பேன். அந்த தொழுக்காகவே அவங்க அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அவங்க அது எல்லாருக்கும் அந்த ஒரு மன நிறைவு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு உணர்வு இருக்கிறவங்க தான் அதை சிறப்பாக செய்ய முடியும். அப்போ நான் கூட பேசலாம், போகலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். அவரை தவிர அந்த ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு அவர்கள் தேவையை கருத்திலே கொண்டு அவர்களுக்கு செய்து என்ற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் வராது. மிக சிறப்பான முறையில் இந்த அம்மா இங்கே இந்த சேவையை செய்து வராங்க. அவர்கள் மென்மேலும் வளர்ந்து உங்களை போன்ற, அதாவது ஈடு சொல்லுவாங்க, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அவர்களும் உடல் ஊனப்பட்டவர்களும் வறுமை கீழே இருக்கக்கூடியவர்களும் குழந்தைகளும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து இந்த தொண்டு நிறுவனம் சிறப்பாக வளர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.